ஊருக்கு அருகில் ஆற்றங்கரையில் அரச மரத்தடியில் அமைதியான சூழ்நிலையில் இருந்தது அந்த விநாயகர் கோயில். அந்த விநாயகர் கோயிலின் அருகே நீண்ட திண்ணை ஒன்று காணப்பட்டது. அந்த திண்ணையில் எப்போதும் நாய் ஒன்று படுத்திருக்கும். ஊருக்குள் தனக்கு கிடைக்கின்ற உணவுகளை சாப்பிட்டுவிட்டு அமைதியுடன் கோயில் திண்ணையில் படுத்தபடி தன் வாழ்நாளை ஓட்டி வந்தது அந்த நாய். அரச மரத்தடியில் சிறிய பொந்து ஒன்று இருந்தது. அந்த பொந்தில் எலி ஒன்று வசித்து வந்தது. திண்ணையில் படுத்திருக்கும் அந்த நாய் எலியை பார்க்கின்ற போது எரிச்சல் அடைந்தது. நாம் இங்கே அமைதியுடன் வசித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த இடத்தில் இந்த எலியும் வசித்து வருகிறதே. சில நேரங்களில் அது அப்படியும் இப்படியுமாக ஓடுகின்ற போது நம் அமைதியானது கெட்டு போகின்றதே. இது என்ன காரணம் என்று தெரியவில்லையே என்று கவலையடைந்தது நாய். எலி தன் முன்னே ஓடுவது தனக்கே இழிவு என்று நினைத்தது நாய். எப்படியாவது எலியை இங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் என்று தன் மனதுள் நினைத்தது. ஒரு நாள் எலியானது தான் வசித்து வந்த பொந்தை விட்டு வெளியே வந்தது. ஆங்காங்கே சிதறி கிடக்கின்ற பிரசாதங்களை கொறித்து கொண்டு கோயிலின் குறுக்கிலும் நெடுக்கிலும் ஓடிக்கொண்டிருந்தது. எலியின் செயலை திண்ணையில் படுத்தபடி கவனித்துக் கொண்டிருந்தது நாய். அதனை பார்க்கையில் நாய்க்கு அளவுக்கு அதிகமாக ஆத்திரம் ஏற்பட்டது. எலியேனில் என் கேள்விக்கு பதில் சொல் என்று கோபத்துடன் கூறியது நாய். நாயின் முன்னே அமைதியுடன் நின்று கொண்டிருந்த எலி, நாயே, எதற்காக என்னிடம் உன் கோபத்தை காட்டுகின்றாய்? நீ கேட்கும் கேள்வி என்ன என்று கேட்டது எலி. எலியே, நீ பெரியவனா இல்லை நான் பெரியவனா என்று சொல் என்று கேட்டது நாய். நீதான் என்னை விடவும் பெரியவன் என்றது எலி. அப்படியானால் பெரியவர்தான் இந்த இடத்தில் வசிக்க வேண்டும், சிறியவர் இந்த இடத்தில் வசிக்க கூடாது என்றது நாய். நாயே, இந்த இடம் சிறியவர் பெரியவர் எல்லோருக்கும் பொதுவான இடம்தான். எனவே நான் உன்னிடம் உரிமை கேட்டுக்கொண்டு இந்த இடத்தில் வசிக்க வேண்டியதில்லை என்றது எலி. எலி இவ்வாறு கூறியதும் நாய்க்கு மேலும் ஆத்திரம் ஏற்பட்டது. எலியே, நானே உன்னை விட பெரியவன், திறமையானவன். எனவே இந்த இடத்தில் நான் தான் அமைதியாக வசித்து வருவேன். நீ இங்கே வசிக்க கூடாது என்றது நாய். நாயே, யார் பெரியவர் திறமையானவர் என்பதை அறிந்து கொள்ள நமக்குள் போட்டி ஒன்றினை வைத்துக் கொள்ளலாம் என்றது எலி. எலியே, போட்டி என்ன பெரிய போட்டி? நீ என்ன போட்டி வைத்தாலும் உன்னை விட நான் தான் பெரியவன் என்று நிரூபித்து காட்டுகிறேன் என்றது நாய். எலி சிறிது நேரம் யோசனை செய்தது. பின்னர் நாயை பார்த்து, நாயே, நீ வசித்து வரும் இந்த திண்ணையில் நான் அமர்ந்து கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் நான் வசித்து வருகின்ற இந்த மரப்பொந்தினுள் நீ செல்ல வேண்டும். அப்படி நீ சென்றுவிட்டால் உன்னை நான் பெரியவன் என்று ஒத்துக்கொள்கிறேன் என்றது எலி. எலி இவ்வாறு கூறியதும் நாய் திடுக்கிட்டது. இந்த எலி நான் வசித்து வருகின்ற திண்ணையில் வந்து அமர்ந்து கொள்ளும், ஆனால் நான் எப்படி எலி வசிக்கும் பொந்தினுள்ள நுழைய முடியும்? எலி எளிதாக என் ஆணவத்தை அடக்கிவிட்டது என்று மனதுள் எண்ணியவாறு தலை கவிழ்ந்தபடி நின்றது நாய். நாயே, யாரும் பெரியவரல்ல. இனி நாம் ஒற்றுமையுடன் இந்த இடத்தில் அமைதியுடன் வசித்து வரலாம். இப்போதுதான் நமக்கு இறைவனின் அருள் கிடைக்கும் என்றது எலி. நாயும் அதனை ஏற்றுக்கொண்டது.